ஹே மை பிஎல் படிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது கேசான் சின்ன பையனாக இருந்தப்போ அப்போ மாத்தா வந்து கேசானோட அம்மா புசாபா கிட்ட ஒரு லெட்ரு தராங்க. புசாபாவும் அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா கேசானோட அப்பா வந்து அவங்க பேங்காக்கில் தான் இருக்காங்க போல். அவங்களுக்கு விபத்தாகி இப்போ மோசமான நிலைமையில் இருக்கிறதாவும், ஸோ இந்த லெட்டர் யாரும் கூட கொண்டு வந்து தராங்களோ அவங்க கூடவே பேங்காக்கு வந்துருன்னு அவங்க போட்டிருக்காங்க. அதை கேட்டோன்னே புசாபா உடனே கேசானை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் மாத்தாவும் அவங்கள தடுத்து கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற, அந்த ஊரில் இருக்கவங்களாம் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணாங்கன்னு மறந்துட்டியான்ட்டு. ஆனால் இவங்களும் கேசனோட அப்பா ஆபத்தான நிலைமையில் இருக்காரு, அந்த ஊரில் இருக்கவங்க தான் என்னை ஹர்ட் பண்ணாங்க, ஆனால் அவர் நல்லவர் தான் சொல்லிட்டு அவங்க போக பார்க்குறாங்க. ஆனால் மாத்தா வந்து அவங்கள தடுத்துட்டு இருக்கிறதோட இந்த ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா லாஸ்ட் சீனில் தான் அங்கே சென்ட்டும் கேஸோனும் மாட்டிக்கிட்டாங்கல்ல, மாத்தா கட்டையும் தவன் கட்டையும். ஸோ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் சென்ட் ஒன்றும் ஆபத்தானவன் இல்லை, அவன் ஜஸ்ட்டு மலைக்கு வட்ட வந்தான், அவன் டூரிஸ்ட்டாக வந்திருக்கான், அவன் கீழே விழுந்துட்டான், அவனை காப்பாற்ற மட்டும்தான் செஞ்சேன், நாளைக்கு அவனை வெளியே கொண்டு போய் விட்டுருக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவேன்னு சொல்ல அவங்க ஃபஸ்ட்டு நம்பலை. ஆனால் இவங்க ப்ளீஸ் இதான் உண்மைன்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா கேசனை கூப்பிட்டுக்கிறாங்க. தவன், நாளைக்கு நீ மார்க்கெட் போவில்ல, அப்போ வந்து இவனை நீ வெளியே விட்டுரு, நீ தான் இவனை கண்காணிப்பில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கேசன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ சென்ட்டும் கேசன் பின்னாடி போகலான்னு பார்க்குறான். ஆனால் தவனும் அவனை ஆயுதத்தை வச்சு அவனை ஸ்டாப் பண்ணி நின்றுட்டுருக்கான். அப்புறம் கேசன் வந்து மாத்தா கிட்ட கேட்குறான், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. மாத்தாவும், இங்கே பாரு, இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க வெளியாளுங்களை நம்பினால தான் உங்கள் அம்மாவுக்கு அந்த நிலமை வந்துச்சுன்னு சொல்ல. அப்போ கேசன் கேட்குறான், எங்கள் அம்மாவுக்கு உண்மை என்னதாச்சு, நீங்கள் அதை என்கிட்ட சொல்லவே மாட்டீங்கன்ட்டு. ஆனால் மாத்தா எப்பயுமே சொல்லலை. அப்போ கேசன் கேட்குறான், எங்கள் அம்மா ஒரு வேளை உயிரோடு இருக்கலாம்ல, அவங்களுக்கு எதாவது ஆயிருக்குன்னு நீங்களே ஏன் சொல்லிக்கிறீங்க, அவங்களோட உயிரோட எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம்ல, நான் வந்து காப்பாற்றுவேன்னு சொல்ல. அப்போ மாத்தா கேட்குறாங்க, ஒரு வேளை நீ இந்த ஆள் கூட சிட்டிக்கு போவேன்னு நினச்சதான் அவனை காப்பாற்றினியான்ட்டு. ஆனால் கேசன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவன் ஆபத்தான நிலைமையில் இருக்கான், அதனால தான் நான் காப்பாற்றினேன், ஒருவேளை அவன் சிட்டிக்கு கூப்பிட்டாலும் நான் போவேங்கிற மாதிரி சொல்ல வரான். அதுக்குள்ளே மாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்கள் அம்மா காணாமல் போனதுக்கு காரணமே இந்த நம்பிக்கை தான், உன்னை நான் எங்கேயுமே விட மாட்டேன், உங்கள் அம்மாவுக்கு நடந்தது உனக்கு நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேசனை உள்ளே போன்னு திட்டி அனுப்பிடுறாங்க. அவங்க உறுதியாக இருக்காங்க கேசனை வெளியே போக விட்டுறக்கூடாதுன்ட்டு. இன்னொரு பக்கம் சென்ட்டை காட்டினாங்கன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே கண் முழிச்சு பார்த்தோன்னா வெளியே தவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் ஜன்னல் வெளியே அப்படியே ஊருக்குள்ளே போகலான்னு பார்க்குறான். ஏன்னா அவங்க ஊர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, இப்போ கேசனோட அம்மா வீட்டிலேருந்து ஊர் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ண போகிறான் போல். அப்போ கரெக்டாக தவன் உள்ளே வந்துடுறான். அவன் ஆயுதத்தை காட்டி நின்றுட்டுருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, குளிர் அடிச்சது ஜன்னலை க்ளோஸ் பண்ணான்னு வந்தான், அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போய் படுத்துக்கிறான். அப்போ அப்படியே நினச்சி பார்க்குற அவங்க சித்தப்பா சொல்லியிருப்பாங்க, அந்த ஊருக்கு நீ தனியாக போகிறது ஆபத்து தான், ஏன்னா அங்கே மக்கள்லாம் மற்றவங்க கிட்டேருந்து தங்களை பாதுகாத்துக்க எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ காலையில் காட்டினாங்கன்னா தவன் வந்து சென்ட் எழுப்பிட்டுருக்கான், இந்த எந்திரி சீக்கிரம் கிளம்பணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸையும் கொடுத்து மாற்றிக்க சொல்கிறான். இப்போ நீ சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா நான் திரும்ப வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வேறு அட்டன் பண்ணுன்னு சொல்ல சென்ட்டு கேட்குறான், வெட்டிங் நடக்குதா, ஆமாம் சீக்கிரம் போய் மூஞ்சி கழுவிட்டுவான்னு சொல்லி அனுப்ப. அப்போ சென்ட் என்னமோ யோசிச்சுட்டே போகிறான். அங்கே முகம் கழுவ போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே தலைவலிக்கிற மாதிரி அச்சோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கிடுறான். தவனும் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேசனை கூப்பிட்டு காட்டிகிட்டு இருக்கான். கேசனுமே, நீ அவனை என்ன பண்ணன்னு கேட்க தவன் சொல்கிறான், நான் ஒன்றுமே பண்ணல, அவன் தான் மூஞ்ச கழுவ போனான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மயங்கிட்டான்னு க்யூட்டாக அதே மாதிரி பண்ணி காட்டுறான். அப்போ கேசனும் கேட்குறான், நீ உண்மையதான் சொல்கிறியான்ட்டு. தவனும், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லைன்னு சொல்கிறான். இவன் யோசிக்கிறான், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தால் இப்போ என்னாச்சுன்ட்டு. அப்போ சென்ட்டு கண்மொழிக்கிறான். ஆக்சுவலாக சென்ட்டு நடிக்க தானே செஞ்சுருப்பான். ஸோ கண்மொழிக்கும் போதும் அதே நடிப்பு தான் தொடர்றான். கிசான், எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தவான் கேட்குறான், இப்போ என்ன தான் பண்ணுறதுன்ட்டு. அப்போ கேசனும், இப்போ என்ன பண்ண முடியும், அவனை இந்த நிலைமையில் வெளியே கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு இவனை இங்கே தங்க வைக்கலாம் ஒரு 2 நாளைக்கு மாதிரி பார்க்குறான். ஆனால் தவன் வந்து மாத்தா கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க, மாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறான். அதுக்கப்புறம் மாத்தா கிட்ட பேசும்போது அவங்களும் சரி அவனை கண்காணிப்பிலே வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. தவன், என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க மாத்தா சொல்கிறாங்க, வேறு என்ன வழி இருக்குது, 4 பேரை வச்சு அவனை இழுத்துட்டு போய் அங்கே போடலாம், ஆனால் நைட்டுக்குள்ளே இங்கே வெட்டிங் ரிசப்ஷனுக்கு எல்லோரும் இருக்கணுமே, நமக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இன்னொரு பக்கம் சென்ட் என்ன பண்ணுறான்னா, அவன் நடிச்சுட்டு தானே இருக்கான். அப்படியே எந்திரிச்சு அந்த காட்டு வழியா நடந்து வந்து பார்க்குறான். அவன் வந்து அந்த மக்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் கல்யாணத்துக்கு தானே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் மறைஞ்சிக்கிறான். அங்கே எல்லாரும் இவன் பக்கத்தில் வரும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா, கேசன் போய் மாத்தாக்கிட்ட வந்து, நான் இவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய்க்கிறேன், சென்ட் இந்நேரம் முழிச்சுப்பான்னு சொல்லியிருக்க. அப்போ தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சாப்பாடை வாங்கிட்டு நான் போய் அவங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், நீ இங்கேருந்து சொல்லிட்டு போகிறான். இப்போ சென்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இவன் அந்த ரூமில் இருக்கணும்ல, பட் இவன் இங்கே வந்துட்டான்ல. ஸோ இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, அப்படியே தலைவலிக்கிற மாதிரி அப்படியே நடந்து போய் முடியாமல் நடந்து போகிற மாதிரி கேசன் கூப்பிட்டு அவங்ககிட்ட போயிட்டான். கேசன் நீ எங்கே போயிட்ட, நான் உன்னை ரொம்ப தேர்னேன்னு சொல்லிட்டு அவன் மயங்கிடுறான். அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் இவனை பார்த்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை படுக்க வச்சுருக்காங்க. இவன் மறுபடியும் அப்படியே நடிச்சுட்டே கண்மொழிக்க மாத்தா கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்துன்ட்டு. அதுக்கு சென்ட்டுமே, நான் கண்முழிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டு தான் இவனை தேடிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அப்படியே அங்கே இருக்க இடத்துல பார்க்குறான். ஓ, இங்கே என்ன கல்யாணம் நடக்க போதா? ஆமாம்மா, தவன் கூட சொன்னான் இங்கே ஏதோ கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ தவன் வந்து இவனை இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. மாதாவும் தவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ என்ன உளர வச்சு உளறிட்டு இருக்கேன்ட்டு. இல்லை நான் ஜஸ்ட்டு கல்யாணம் நடக்குது மட்டும்தான் சொன்னேன்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் வேணால் கிளம்பிடுறேன்ட்டு. அதோடு இவங்களை பார்த்து நீங்கள் தானே அந்த மூடான் மக்கள்னு சொல்ல எல்லாருமே ஷாக்காகிட்டாங்க. அப்போ தவணுமே அவனை அடிக்க போயிடுறான். இவன் சொல்கிறான், என்ன இதுக்கே அடிக்க வரீங்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்களாக இருக்கீங்க, சிட்டி மக்கள் ஆபத்து இல்லை நீங்கள் ஆபத்தான்னு கேட்க. அப்போ மாதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்கள் சிட்டி மக்களால் உங்களுக்கு எவ்வளோ ஆபத்து வந்துச்சு தெரியுமா, அதனால தான் நாங்கள் இடம் மாதிரி வந்து இப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்க சூழ்நிலையில் இருக்கோம், நீங்கள் தான் எங்களை காயப்படுத்துவீங்கன்னு சொல்ல. அப்போ சென்று சொல்கிறான், ஆனால் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், கேசான் என்னை வந்து காப்பாற்றிருக்கான், அவனை நான் எப்படி காயப்படுத்துவேன், எனக்கு உங்கள் எல்லோரும் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும், கேசான் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல. மாதா சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் உன்னை நம்பலன்ட்டு. அப்போ கேசன் சொல்கிறான், நான் நம்புகிறேன், அவன் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், என்னை ஹர்ட் பண்ண மாட்டான், என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அவன் அந்த கல்யாணம் நடக்கும்போது அங்கே தான் இருக்கான். இவன் தான் இப்படி அடம்பிடிக்கிறானே கேசான். இன்னொரு பக்கம் சென்ட்டோட ஃப்ரெண்டு சன் வந்து அந்த காட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் வச்சு அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க சென்ட்டை. ஆனால் அவன் எங்கே போயிருக்கானே தெரியல. ஏன்னா அது பெரிய காட்டில் அவன் தொலைச்ச இடத்துலேருந்து நியர்பை தேடிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. சன்னையுமே உள்ளே போவேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரெயினடு ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் உள்ளே காட்டுக்குள்ளே தேட போகணும். அதனால் சன் வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ மூடான் மக்களை காட்டினாங்கன்னா அங்கே அந்த 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் இருக்குல்ல, அதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ மாதா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்னென்னா மூடான் மக்களுக்குள்ளே லவ் வந்து அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க சென்ட்டு தான் பாண்ட் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இனிமேல் நீங்கள் என்றைக்கும் ஒன்றா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நடக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வெட்டிங். இதை பார்த்துட்டு சென்ட்டு கேட்குறான், இந்த வெட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் இதையே மறைச்சி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ கேசனும், காட்டு மலர்கள் கூட தான் அழகாக இருக்கும், ஆனால் அது எல்லோரும் மதிப்பிடணுன்னு அவசியம் இல்லை தானேன்ட்டு. அப்போ சென்ட்டுமே சரி கரெக்டு தாங்க விட்டுடுறான். அதுக்கப்புறம் நைட்டு ரிசப்ஷனில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. தவணை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ சென்ட்டு ஃபோனில் பேங்காக்கோட வீடியோ இருக்கும்ல, அதை வந்து கேசான் கிட்ட காட்டுறான். அப்போ கேசான் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுறான். அவனுக்கு அந்த ஃபோனில் பார்க்குறதுமே ஆச்சரியமாக இருக்குது. பேங்காக் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நைட்டில், அந்த டால் பில்டிங்ஸ் அதெல்லாம் வச்சு. ஸோ அதை பார்க்குறான். இதை நீ ரொட்டேட் பண்ணியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப் மூட்லலாம் வச்சு காட்டுறான். அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். இதில் கடல்லாம் காட்ட, கடல் வந்து எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குன்ட்டு இவன் பார்த்துட்ருக்கான். அதுக்குள்ளே பேட்ரி லோவாயிருது. இது என்னாச்சு போயிடுச்சுன்னு கேசான்னு கேட்க, அப்போ சென்ட்டு சொல்கிறான், இதுக்கு வந்து பேட்ரி தேவை, நமக்கு எப்படி சாப்பாடு வேணுமோ அது மாதிரி இதுக்கு பேட்ரி வேணும்னு சொல்லிட்டு. அது எல்லாமே புதுசாக இருக்குல்ல கேசன், அவனோட ஆச்சரியம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ சென்ட்டு கேசானுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ பேசாமல் என்கிட்ட பேங்காக் வரியா, அங்கே இதெல்லாம் நீ நேர்லேயே பார்க்கலாம், அதோட நான் அவங்க அம்மாவை தேடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல. கேசானுக்கு ஹாப்பியாகிடுச்சு அவங்க அம்மாவை தேடுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே. அவன் இத்தனை நாள் அவங்க அம்மாவை காப்பாற்றணும் தான் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அவங்க அம்மாவை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அவனால் அதை மறுக்க முடியல. பட் வந்து மாத்தாவெல்லாம் பார்க்குறான், அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்கல்ல. ஸோ உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இவன் சென்ட்டுமே சொல்லியிருப்பான், நைட் எல்லோரும் ரிசப்ஷனில் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்ட்டு. ஸோ அவன் தேவையான பொருளை எடுத்துகிட்டு வெளியே வந்து அவனும் சென்ட்டும் கொஞ்சம் தூரம் வராங்க. அப்போ கரெக்டாக மாத்தாவும் தவணும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள துரத்தி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேசானையும் சென்ட்டையும் கட்டி போட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில் வந்து அவுத்து விட்டுடலாம், சென்ட்டை கொண்டு போய் வெளியே விட்டுடலான்னு நினச்சி இப்போ கட்டி போட்டு மற்ற 2 ஆளுகளை தவன் போக சொல்லிட்டான். தவன் தான் வெளியே நின்று காவல் காத்துட்ருக்கான். ஆக்சுவலாக ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது போல்.
அப்போ சென்ட்டுமே சொல்கிறான், சாரி என்னால் தானே உனக்கு இப்படி ஒரு நிலமன்ட்டு. கேசனும் என் மேலே தப்பு இருக்குல்ல, நானும் தானே அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ சென்ட்டு சொல்கிறான், சரி கவலைப்படாத, நம்ம இங்கேருந்து கண்டிப்பாக வெளியே போவோம், நான் உன்னை கண்டிப்பாக பேங்காக் கூட்டிகிட்டு போவேன்ட்டு. அவன் யோசிக்கிறான், அங்கே ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியை வச்சு எப்படியாச்சும் இந்த கயிறு அறுத்துடலான்ட்டு. அப்படியே அது பக்கத்தில் போகிறாங்க 2 பேரும். ஸோ அந்த கம்பியை வச்சு அறுத்துட்ருக்காங்க. பட் என்னென்னா அந்த கம்பி வந்து விளக்கு இருக்கும்ல, விளக்கு கூட அந்த நெருப்பு விளக்கு இருக்கும்ல, அது கூட ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இவங்க அறுக்கும் போது அந்த கம்பி ஆடி அந்த விளக்குமே ஆடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஃபைனலாக அறுத்துட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த விளக்கு கீழே விழுந்து அந்த இடமே தீ பிடிச்சிருச்சு. இப்போ வெளியே தவணுப்பான்ல, என்னடா அது கொட்டக்கை ஆடுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனும் உள்ளே வந்து பார்க்க இவங்க தான் கயிறை ஊற்றுட்டாங்கல்ல, இவங்க எஸ்கேப் ஆக நின்றுட்டுருக்காங்க. அங்கே தீ பிடிச்சிருந்துட்டுருக்கு. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா சென்ட்டு தவணை தள்ளி விட்டான். அப்போ கேசவனை ஹெல்ப் பண்ணலான்னு போகிறான். ஆனால் சென்ட்டு கேசவனை கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டான். தவணைக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நெருப்பு வேறு அணைக்கணும். அவன் ஊருக்குள்ளே போய் நெருப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கேசவனை சென்ட்டுக்கும் எந்த வழியில் போகிறதுனே தெரில, ஏதோ ஒரு பக்கம் போவான்ட்டு போகிறாங்க. ஏன்னா கேசவனும் இது வரைக்கும் வெளியே வந்ததில்லை, இல்லை அவனுக்கும் தெரியாது. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க. அப்போ இவன் சொல்கிறான் அவங்க 2 பேர் தப்பிச்சு போகிறாங்கன்ட்டு. ஆனால் மாதா எனக்கு தெரியுது, ஆனால் இந்த நெருப்பை ஃபஸ்ட்டு அணைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காலையில் காட்டினாங்கன்னா கேசவனும் சென்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ சென்ட்டு முழிச்சு பார்க்கும்போது ஆஃபீஸர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்களா, அவங்க தான் தூரமாக இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள போய் பார்த்துட்றான். அப்போ கேசவனே எந்திரிச்சு மற்றவங்கள பார்க்கும்போது அவனுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜீப்பில் ஏற்றிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. அப்புறம் காட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ சன்னும் அங்கே தானே இருப்பான். சன் கேட்குறான் அது யாருன்ட்டு. இவனும் மூடான் அப்படின்ட்டு பொறுமையாக சொல்ல, அப்போ சன்னே சாக்காயிட்டான், என்னடா அது உண்மையிலே கூட்டிகிட்டு வந்துட்டான்ட்டு. அதுக்கப்புறம் போய் இவன் கேசவன் கிட்ட காஃபி தர இவன் அப்படியே பார்க்குறான். அது காஃபி அப்படின்னு சொல்ல கேசவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் கிராமத்தில் கூட இதெல்லாம் விதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். சரி உனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன், இது நான் இப்போ உனக்கு குடிக்க தான் கொடுத்தேன், நீ குடின்னு சொல்ல இவனும் அந்த கப்பில் அப்படியே எடுத்து குழந்தையாட்ட குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு எல்லாம் புதுசாக இருக்குல்ல வெளியே பார்க்குறக்கு. அவன் அப்படியே அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே சன்னையும் இவனையும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ சன் வந்து இவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருக்கு புக் பண்ண பார்க்குறான். அப்போ கேசன் கிட்ட கேட்குறான், உங்கள் ஐடி கொடுங்கன்ட்டு. இவன்கிட்ட தான் ஐடியெல்லாம் இல்லையே, என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அப்போ சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு சென்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க பேங்காக் வந்துட்டாங்க. பேங்காக் வந்ததுக்கப்புறம் அவங்க காரில் போயிட்டுருக்கும்போது அங்கே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குமா, அதுவும் நைட் நேரம் அந்த லுக்கை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கான். அப்படியே வாயை பொழந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க. சென்ட்டு கேட்குறான், ஏண்டா இதே மாதிரி தான் நீ வீட்டுக்கு போகிற வரைக்குமே பார்த்துட்ருக்கியான்ட்டு. இல்லை இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காரில் வந்து டாப் ஃப்ளோர் இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணி விட ஃபஸ்ட்டு என்னடா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருதுன்னு பயந்துக்கிறான். அப்புறம் மேலே அப்படி ஓப்பன் ஆகிறது பார்த்தோன்னே கேசனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவன் கையை வெளியே நிட்டு அங்கே வீட்டுக்கு வர வரைக்குமே அவன் துணியை வச்சு வெளியே ஆட்டிட்டு தான் வந்துட்டுருக்கான். வீட்டுக்கு வந்தாலுமா அங்கே வந்து வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. இது உன் வீடான்னு கேட்டுட்டு ஆமாம்மா உள்ளே வாங்குறான். இங்கே பாரு உன் வீடாட்ட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்க பார்க்க இவன் அப்படியே அங்கே ஒரு கண்ணாடி ஜன்னலாட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட் சைடில் ஸ்விம்மிங் பூலு. இவன் அதையுமே அப்படியே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த டாப்பில் இவன் அந்த வீடியோவில் காட்டினால அந்த மாதிரி பேங்காக டாப் வியூலேருந்து காட்ட மாடி கூட்டிகிட்டு போகிறான். கேசவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்போ சென்ட்டு சொல்கிறான், வெல்கம் கேசவன் பேங்காக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் இவனோட ரூம்லாம் காட்ட இன்னொரு பக்கம் இவன் சென்ட்டோட சித்தப்பாக்கு சன் மெசேஜ் போட்டுடுறான், சென்ட் வந்து ஒரு ஆளை மூடான்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான்ட்டு. அவங்க சித்தப்பா அவன் சூப்பர்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ சென்ட் வந்து கேசனுக்கு சுற்றி காட்டிகிட்டு இருந்தான்ல, அப்போ அவன் ரெஸ்ட் ரூம் சுற்றி காட்டும் போது அவன் இந்த ஒவ்வொரு பைப்பும் எதுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சவரையுமே காட்டிகிட்டு இருக்கான். இதில் வந்து சுடு தண்ணி வரும், இதில் வந்து ஜில்லு தண்ணி வரும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவன் உடனே அதை ஆன் பண்ணுறான். டப்புன்னு தண்ணியெல்லாம் விழும்ல சவரில். அவன் பயந்துறான், இரு பயப்படாத, இது ஜஸ்ட்டு தண்ணி தான் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் ஜில் வாட்டர், உனக்கு வந்து சுடு தண்ணி வேணும்னா இதை ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அதை ஆன் பண்ண பக்கத்தில் வர அப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து கேசனோட அந்த சென்ட்டு வெளியே வரும்ல, அது நல்லாவே வெளியே வருது. ஸோ இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண போக இந்த எபிசோட் முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா அவங்க ஊர்லேருந்து ஓடி வந்தாங்கல்ல, அப்போ நைட் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல்.
அப்போ கேசான் சொல்கிறான், உன் முகம் எவ்வளோ செவந்திருக்கு பாருன்ட்டு. சென்ட்டுமே என் முகமா உன்னோட தான் செவந்திருக்குன்னு சொல்லிட்டு கேசானோட பக்கத்தில் வர, அப்போ அவனுக்கு மறுபடியும் அந்த சென்ட் வெளியே வருது. இந்த ஸ்மெல் உன்கிட்ட தானே வருது, இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கிடுறான். கேசானும் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.